டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விட்டம் 0.14 சென்டிமீட்டர் கொண்ட அரைவட்டத்தின் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. பையோடைய வேல்யூ 22/7. எப்போதுமே இதுதான் பையோடைய வேல்யூ. நமக்கு ஆருடைய வேல்யூ தேவைப்படும். ஆனால் இவங்க விட்டத்துக்கான வேல்யூ கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர் 0.14ன்னு கொடுத்துருக்காங்க. விட்டத்தில் பாதி தான் நமக்கு ஆரம். ஸோ டயாமீட்டரை 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ஆர் வேல்யூ கிடச்சிரும். அப்போ ஆர் = 0.07 நமக்கு கிடைக்கும். ஆருடைய வேல்யூ 0.07. ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர். அரைவட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா πr²/2. பையுடைய வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் வேல்யூ 0.07 இன்ட்டு 0.07 ஸ்கொயர் கொடுத்ததுனால 2 டைம்ஸ் எழுதியிருக்கோம். ஃபார்முலாவில் 2வை கீழே எழுதியிருக்கோம். இப்போது ஆர் வேல்யூ நமக்கு பாயிண்டில் இருக்குது. ஸோ பாயிண்ட் எடுத்து நான் இங்கே எழுதியிருக்கேன். பாயிண்ட் எடுத்துகிட்டு நான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். 22/7 இன்ட்டு 7 இன்ட்டு 7 டிவைடட் 100 இன்ட்டு 100 இன்ட்டு 2 கேன்சல் பண்ணலாம். 7 கேன்சல் ஆகிடும். இந்த 2ஓட இதை கேன்சல் பண்ணுவோம். இங்கே 11 வரும். இப்போ என்ன இருக்கும் அப்படின்னா 11 இன்ட்டு 7 டிவைடட் 100 இன்ட்டு 100. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 77 டிவைடட் 100 இன்ட்டு 100ன்னு நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இந்த ஸ்டெப் பாருங்கள். கீழே 4 0 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா 77 4 டிஜிட் தள்ளி நம்ம புள்ளி வச்சுக்கலாம். ஸோ 77 முன்னாடி 2 0 சேர்த்து புள்ளி வச்சுக்கணும். ஸோ நமக்கு 0.077 சென்டிமீட்டர். இதான் நமக்கு ஆன்சர். பாயிண்ட் எப்படி எடுக்கணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். 0.07 இப்போ இருக்குது. இப்போது மேலே 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. ஸோ 2 டிஜிட் இருக்கிறதுனால கீழே நம்ம 100 போட்டுக்கலாம். ஒரு வேளை 0.7 இருந்துச்சுன்னா 1 டிஜிட் தான் இருக்குது புள்ளி. ஸோ கீழே நம்ம 10ன்னு போட்டுக்கலாம். இப்படி தான் இந்த இடத்துல பாயிண்ட்டு கேன்சல் பண்ணுது. அப்போ நமக்கு ஆன்சர் ஏ ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர்.